உலகில் வாழும் மதிப்புமிக்க தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையின் புள்ளும் சிலம்பினகான் என தொடங்கும் 6வது பாசுரத்தை மார்கழி திங்களின் 6ஆம் நாளாகிய இன்று காண்போம். மார்கழி குளிரில் மகிழ்ந்து உறங்கும் பாவையரை துயில் எழுப்புவதாக வரும் இப்பாடல் பரந்தாமனின் சாகசங்களையும் பறைசாற்றுவதாக அமைந்திருக்கிறது. புள்ளினங்கள் வைகரி துயில் எழுந்து சிலம்புகின்றன பாருங்கள். விண்ணகர பெருமானின் திருக்கோயிலில் ஊதும் சங்கு பேரொளி எழுப்புகின்றது. பிள்ளாய் எழுந்திரு என்றும் மூலப்பொருளாகிய பரமனை யோகியரும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் ஒலி கேட்கிறது. இவற்றை கேட்டும் உறங்குகிறாய் துயிலெழுக என்று இப்பாடல் அமைந்துள்ளது. பாடலை கேட்போமா? புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். பாடலுக்கான விளக்கம். அன்பு தோழியே, நீ உடனே எழுந்திரு. பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா? பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும், சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை? உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக என்று 6வது பாசுரத்தினுடைய பாடல் வழியே நம்ம ஆண்டாள் நாச்சியார் விளக்கமளிக்கிறாள். நன்றி, வணக்கம்.